சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன் வாழ்க்கை துணை. இப்போது செய்து கொண்டிருக்கும் காரியத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன். உன்னிடம் இருந்து நிலையான பிரிவு வேண்டும் என்று உன் வாழ்க்கை துணையை சுற்றி இருப்பவர்கள் செய்யும் காரியத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்தேன். இன்னும் எத்தனை காலத்திற்கு பொறுமையாக காத்திருப்பாய்? உன் பொறுமை உன்னை எந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று ஒரு நிமிடமாவது அமைதியாக யோசித்து பார்த்தாயா? வரும்போது வரட்டும் என்று எதற்காக பொறுமையாக இருக்கிறாய்? இழந்த நிமிடங்களையும் இழந்த நாட்களையோ உன்னால் திரும்ப கொண்டு வர முடியுமா? அப்போது உன் ஆளும் உன் வாழ்க்கையில் வீணாகி கொண்டு தானே போகிறது. ஏன் பிறர் எதிர்பார்ப்பதை நீயே செய்து கொண்டிருக்கிறாய்? பிறர் எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை நீ செய்தால் அவர்களுக்கு நீ இனிப்பு வழங்கியது போல் தானே ஆகிவிடும். நீயும் உன் வாழ்க்கை துணையையும் நிரந்தரமாக பிரிய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அவர்களின் எண்ணத்தை அளவே அழிக்க வேண்டும். அதற்கு நீயும் துணை போய் விடாதே. இப்போது கூட எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உன் துணை என் பாதம் எங்கெல்லாம் போகக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் அந்த இடத்திற்கெல்லாம் போய்கொண்டு தான் இருக்கிறார். பாவத்தை சேர்த்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த பாவத்தை சேர்க்க உன் வாழ்க்கை துணையின் பெயரும் கெட்டுப்போக உனக்கு முன் வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கும் இடைவெளியும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். நான் சொல்வதாகத்தான் பேசிக்கொண்டிருக்கும். சற்று பொறுமையாக நான் கூறுவதை கேட்பாயா? நான் சொல்வதை ஒரு நிமிடமாவது யோசித்துப்பார். வாழ்நாள் முழுவதும் நீ வருத்தப்பட காரணமாக இருக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கை துணையை அவர்கள் இப்போது பாவ வழியை இழுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். செய்யக்கூடாத காரியங்களையும் சேரக்கூடாத உறவோடு சேர்த்து வைத்து பார்த்து கைகொட்டி சிரித்து கொண்டாட்டமாக இருக்கிறார்கள். உன் துணைக்கு உனக்கும் நிரந்தரமான பிரிவு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தை துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உன் துணையும் உறுதுணையாக இருக்கிறார். விவரங்கள் எதுவும் தெரியாமல் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நட்பு வட்டாரங்கள் நிலைக்கிறதே என்று சந்தோஷமாக இருக்கிறார் உன் துணை. ஆனால் அதற்குள் இத்தனை விவரங்கள் இருக்கிறது என்று உன் வாழ்க்கை துணையும் அறியவில்லை. அது தெரிய வரும்பொழுது மிகவும் வருத்தப்படத்தான் செய்வார். அன்று நல்ல பெயர் என்பது கிடைக்குமா? அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. நல்ல பெயர் என்பது அத்தனை எளிதில் கிடைப்பது அல்ல. கெட்ட பெயர் ஒரு நொடியில் வாங்கிவிடலாம். காலம் முழுவதும் சிரமப்பட்டாலும் எவராலும் நல்ல பெயரை ஒருத்தர் இடம் இருந்து வாங்க முடியாது குழந்தையே. இப்படிப்பட்ட வேளையில் என் மனதையும் காயப்படுத்துகிறார் உன் வாழ்க்கை துணை. யாரோ எத்தனையோ சொன்னாலும் தவறானது என்று இன்னமும் தெரியவில்லை. வழிமாறி அழைத்து செல்கிறார் என்று இன்னமும் புரியவில்லை. உன் வாழ்க்கை துணை குழந்தை என்றால் இருக்கிறார். குழந்தைக்கு கூட இப்போது எல்லாம் நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து விடுகின்றது. அனைத்தும் தெரிந்த உன் துணையை போதும் வேண்டும் என்று தானே இந்த தவறான வழிகளுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார். உன் துணைக்கு நான் பாடங்களை கற்பித்து கொடுக்க போகிறேன். அடிபட்டு திரும்பும் ஜென்மம் என்பதால் தான் பாடங்களை கற்றுக் கொடுத்து திருத்தி உன் இல்லத்திற்குள் நான் அழைத்து வருகின்றேன். உன் வாழ்க்கை துணையை சுற்றி இருக்கும் இந்த நாசக்காரர்களை அடித்து உதைத்து துரத்தி விட்டு உன் வாழ்க்கை துணையை அழைத்து வருகின்றேன். கவலை இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இரு. நல்லதுதான் நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.